ஹரி ஓம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் குரு பெயர்ச்சியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் அடியேனுடைய இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும் அனைவருக்குமே நன்றி. எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது குரு பெயர்ச்சி மே 1, 2024 மாலை 5:20 மணி அளவில் நடைபெற இருக்கிறதுங்க. இந்த குரு பெயர்ச்சி அன்று எந்த தெய்வத்தை எப்படி நாம் வழிபட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். குரு என்றவுடன் 2 குரு இருக்கிறார்கள். அந்த இருவரை பற்றியுமே நாம் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் குரு தட்சிணாமூர்த்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். எல்லா சிவ ஆலயங்களிலும் குரு தட்சிணாமூர்த்தி தென் திசை நோக்கி அருள்பாலித்து கொண்டிருப்பார். இவர் ஞான குரு, ஆதி குரு என்று போற்றப்படுகிறார். இந்த குரு எதற்காக அவதாரம் எடுத்தார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமானது, பூமியானது சிருஷ்டி செய்யப்பட்டவுடன் பிரம்மாவிற்கு 4 குமாரர்கள் பிறக்கிறார்கள்ங்க. அந்த 4 குமாரர்கள் சனத் குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த சனத்குமாரர்கள் இளவயதிலேயே பிரம்மச்சரியம் பூண்டு ஞானத்தை தேடி அவர்கள் செல்கிறார்கள். அப்படி ஞானத்தை தேடி அவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு குருவாக இருந்து ஞானத்தை வழங்கியவர்தான் தட்சிணாமூர்த்தி சுவாமி அவர்கள். ஆகவே தட்சிணாமூர்த்தி ஞான குரு என்று அழைக்கப்படுகிறார். இவர் வெண்மை நிறமான வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். இவர் விரிசடையுடன் ஆல விருட்சம் இருக்கிறதுல, ஆல விருட்சத்தின் அடியில் கல்லால மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு இவர்களுக்கு இந்த சனத்குமாரர்கள் என்று கூறப்படும் சனகாதி முனிவர்கள். இப்பொழுது தட்சிணாமூர்த்தி படத்தை நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு நன்றாக தெரியும். அவருக்கு கீழே 4 முனிவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தான்க இந்த சனகாதி முனிவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஞானத்தை வழங்கத்தான் தட்சிணாமூர்த்தியாக தோன்றினார். ஆகவே இவர் ஞான குரு. இவர் சின்முத்திரையை கையில் தரித்தவர். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய காலில் முயலகன் என்கின்ற அஞ்ஞான வடிவத்தை தன்னுடைய காலால் மிதித்தவராக காட்சி கொடுக்கிறார். வெண்மை நிற வஸ்திரம் அணிந்து கொண்டு நம் அனைவருக்குமே அருள்பாலிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தட்சிணாமூர்த்தியை நாம் கோயில்களில் பார்க்கலாம். அப்படி அந்த கோயில்களையே அந்த தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்லோகம் இருக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த ஸ்லோகத்தை கூறி ஞானத்தை வேண்டி இந்த தட்சிணாமூர்த்தியை நாம் அனுதினமும் வணங்கலாம். இவருக்கு கிழமைகள் என்று எதுவுமே கிடையாதுங்க. அனுதினமும் நாம் இவரை வணங்க வேண்டும். சரிங்க. இப்பொழுது குரு பிரகஸ்பதியை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். நவகிரகங்களில் ஒருவர் ஜூபிட்டர் என்று கூறப்படும் வியாழன் கிரகம்தான் குரு பிரகஸ்பதி. இந்த குரு பெயர்ச்சி அன்று இந்த குரு தான் தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து பெயர்ச்சியாகி மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது அதுவரை நற்பலன்களை கொடுத்து வந்த ராசிக்காரர்களிடமிருந்து மற்ற ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பதற்காக அவர் செல்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது இந்த குரு பெயர்ச்சினாலே, குரு என்றாலே இந்த வாசகம் எல்லோருக்கும் நினைவில் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த குரு நல்ல நிறைய செல்வத்தை வழங்கக்கூடியவர், ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியவர். இப்படி அது மட்டுமல்லாமல் கடவுளுடைய அருளை பெற்றுத்தரக்கூடியவர் இந்த குரு பிரகஸ்பதி. இவர் சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிரச முனிவர் என்பவர்களுக்கு 7 பிள்ளைகள்க. அந்த 7 பிள்ளைகளில் ஒருவராக தோன்றியவர் தான் குரு பிரகஸ்பதி. இந்த குரு பிரகஸ்பதியினுடைய மனைவி தாரை என்று அழைக்கப்படுகிறாள். இவர் தேவர்கள் அனைவர்களுக்குமே குருவாக விளங்குகிறார். இவர்
4 வேதங்களையும் 64 கலைகளையும் கற்று தேர்ந்தவர். ஆகவே வந்து தேவகுரு, தேவர்களுக்கு குருவாக இருக்கிறார். இவருக்கு பிடித்த பூ வந்து முல்லைப்பூ. குரு பார்க்க கோடி நன்மை என்பது உங்களுக்கு தெரியும். இந்த குரு திசை காலத்தில் வந்து எல்லோருக்குமே நன்மை நடக்கும். அது மட்டுமல்லாமல் ஜாதகத்தில் உள்ள எல்லா தோஷங்களையும் வந்து இந்த குருவானவர் நிவர்த்தி செய்யக்கூடியவர். அந்த தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் வந்து குரு பார்வை இருந்தால் போதும். அந்த குரு பார்வையினால் வந்து தோஷங்கள் எல்லாவற்றையுமே, எல்லா தோஷங்களும் நீங்கி விடுகிறது. இந்த குரு பார்வை இருக்கின்ற தோஷ ஜாதகமே கிடையாது என்று ஜாதக வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சக்தி படைத்தவர் தான் இந்த குரு பிரகஸ்பதி. சரிங்களா? இந்த குரு தான் வந்து இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குருவை தான் இந்த குரு பெயர்ச்சி அன்று ஒவ்வொருவரும் வழிபாடு செய்ய வேண்டும். அவருக்கு உரிய வந்து மந்திரம் என்ன என்றால் அடியேன் கூறுகிறேன், கேளுங்கள். தேவா நாஞ்ச ரிஷி நாஞ்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம் என்று அந்த வியாழ குருவை நாம் வந்து வணங்கலாம். இந்த மந்திரத்தை வந்து 3 முறை கூறி அவருக்கு வந்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி கொண்டைக்கடலை வந்து பிரசாதமாக நெய்வேத்தியம் செய்துவிட்டு வழிபடலாம். அவருக்கு பிடித்த வஸ்திரம் வந்து மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி அவருக்கு தேங்காய் பழம் எல்லாவற்றையுமே வந்து நாம் வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். சரி, இப்படி வழிபாடு செய்யும் பொழுது குருவை மட்டும்தான் வணங்க வேண்டுமா? என்னடா, நவகிரகங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் எல்லா நன்மை தீமைகளையும் செய்கிறது. குருவை மட்டும் வழிபாடு செய்துவிட்டு வந்துவிடக்கூடாது. நவகிரகங்களுக்கு ஒரு சின்ன ஸ்தோத்திரத்தை அடியேன் கூறுகிறேன். அது வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதித்யாய ச சோமாய மங்கள்தாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ என்று வந்து இது வந்து நவகிரகங்கள் எல்லோருக்குமே பொதுவான ஒரு ஸ்தோத்திரம், நவகிரக ஸ்தோத்திரம். இந்த 2 ஸ்தோத்திரங்களையும் நீங்கள் வந்து கூறி இன்றைய தினம் வந்து வழிபாடு செய்யலாம். சரிங்களா? அது மட்டுமல்லாமல் இது வந்து இது சமஸ்கிருதத்தில் இருக்குது, எங்களுக்கு வந்து வாயில வரமாட்டேங்குது என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு வந்து மாற்றாக தமிழில் ஒரு வியாழன் குருவினுடைய ஸ்தோத்திரத்தை அடியேன் கூறுகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு சொல்கிறதுக்கு. இதை நீங்கள் சொல்லலாம். குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷம் இன்றி கடாட்சி தருள்வாய். இந்த 4 வரி தமிழ் மந்திரத்தை வந்து நீங்கள் கூறி இந்த வியாழன் கிரகத்திற்கு வழிபாடு செய்யலாம். சரி, இப்பொழுது வந்து இந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது இந்த வழிபாடு இப்படித்தான் வந்து நவகிரக குருவிற்குத்தான் நாம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அவருக்கு தான் கொண்டக்கடலை மாலை சாற்ற வேண்டும். அவருக்கு தான் கொண்டைக்கடலை நைவேத்தியம் செய்ய வேண்டும். இந்த கொண்டைக்கடலை மாலை கொண்டு போய் தட்சிணாமூர்த்தி குருவுக்கு வந்து நைவேத்தியம் செய்து அவரை வழிபடக்கூடாது. அவர்கிட்ட போய் எனக்கு வந்து குரு பெயர்ச்சி ஆயிருச்சு, குரு பார்வை வேண்டும், குருவால் எனக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று குரு தட்சிணாமூர்த்தியிடம் சென்று முறையிடக்கூடாது. அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியை நம்ம வணங்கவே கூடாதா என்றால் கிடையாதுங்க. ஏனென்றால் தட்சிணாமூர்த்தியானவர் குரு, ஞான குரு, ஆதி குரு இல்லையா? அந்த ஞான குரு ஆதி குருவை வழிபடுவதற்கு கிழமைகள் என்று எதுவுமே கிடையாது. அவரை வந்து அனுதினமும் நன்றாக வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டில் வந்து தனி பூஜையறை இருந்துச்சுன்னா அந்த தட்சிணாமூர்த்தி படத்தை வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த குருவிடம் வந்து நாம் வந்து ஞானத்தை கேட்க வேண்டும். ஒருவருக்கு வந்து ஞானம் என்பது கிடைக்க பெற்றால் அந்த ஞானத்தினால் அந்த ஒரு தனி நபர் வந்து அவருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எளிதில் அவர் வந்து சமாளித்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவார். பிரச்சனைகள் என்பது எதற்காக ஏற்படுகிறது என்கின்ற ஞானத்தையும் அவர் அறிந்து கொள்வார். ஆகவே வந்து ஞானம் என்பது மட்டும் இருந்தால் எந்த தெய்வத்தையுமே நாம் வழிபாடு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. அப்படிப்பட்ட ஞானத்தை வாரி வழங்கக்கூடியவர் குரு தட்சிணாமூர்த்தி ஆவார். ஆகவே வந்து குரு தட்சிணாமூர்த்தி இந்த ஞானத்தை கேட்டு நாம் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டும்.
குரு பிரகஸ்பதிக்கு வந்து நாம் குரு பெயர்ச்சியின் போது அந்த நேரத்தில் வழிபாடு மாலை 5:20 பிறகு மே 1ஆம் தேதி 2024 மாலை 5:20 பிறகு வந்து நாம் வந்து பிரகஸ்பதியை நாம் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் கோயிலுக்கு போக முடியாவிட்டால் பரவாயில்லை. அதற்கு பிறகு ஒரு வாரம் 45 நாட்கள் 48 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது நீங்கள் சென்று வந்து குரு பிரகஸ்பதியான நவகிரக குருவை வழிபாடு கண்டிப்பாக செய்யலாம். இதில் வந்து உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். குரு பார்வை இருந்தால் மட்டும் கோடி புண்ணியம் கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு குரு பார்வை இருக்காது ஜாதகத்தில். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் குருவின் அருளை பரிபூரணமாக கிடைக்க பெற்றார். அவர்கள் வந்து எல்லா துன்பங்களிலிருந்தும் வெளிவந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே குரு பிரகஸ்பதியையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படிதான் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினம் ஒரு அற்புதமான பதிவை நாம் பார்த்திருக்கிறோம். அற்புதமான ஒரு விளக்கத்தை அடியேன் உங்களுடன் கூறியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்தை அடியேனுக்கு அருளிய இறைவனுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.